நேரமும் மறுமை தீர்ப்பு நாளும். படித்துப் பாருங்கள். அம்மா, இன்று நீங்கள் என்னை ஃபஜருக்கு எழுப்பவில்லை அம்மா. என் மீது உனக்கு எவ்வளவு அன்பு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. அம்மா, நான் கஷ்டப்படக்கூடாது, நான் கவலைப்படக்கூடாது, நான் அழக்கூடாது, நான் அடிபடக்கூடாது, நான் அடி வாங்கக்கூடாது, நான் விழக்கூடாது, நான் தோற்கக்கூடாது என என் மீது உனக்கு எவ்வளவு அன்பு. ஆனால் இந்த அன்பு தற்காலிகமானதா? அம்மா, இதைவிட எல்லாம் கொடுமையானது மரண நேரம், கபருடைய அந்த மன்னரை வாழ்க்கை, மறுமை தீர்ப்பு நாள், நரக வேதனை. இங்கே எனக்காக விழுந்து விழுந்து உழைத்த நீ கூட அங்கே எனக்கு உதவி செய்ய முடியாது. அம்மா, யா நஃப்சி, யா நஃப்சி, யா நஃப்சி என்று என்னை அனாதையாய் விட்டுவிட்டு ஓடுவாய் அம்மா. அப்படிப்பட்ட அந்த நாளில் உன் பிள்ளை பாசமாக நீ பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையான நான் ஃபஜர் தொழாததால், தொழுகையை விட்டதால், அல்லாஹ்வின் இல்லத்திற்கே செல்லாததால், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளாததால் வேதனை செய்யப்படுவேனே, நரக நெருப்பில் தள்ளப்படுவேனே. அப்பொழுது எனக்கு வலிக்காதா? அதை பார்த்து உனக்கு வலிக்காதா? உன் அன்பு போலியானதா? அம்மா, என்னை சொர்க்கம் அழைத்து செல்லும் தாயாக நீ மாற வேண்டாமா? அம்மா, மரணம் வரைதானே இந்த உலக வாழ்க்கை. என்னை